பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரமபிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துகிறோம்ப்பா. ஒருவரை இந்த அதிசயங்கள் சில தேவன் அதிசய விதமாக அற்புத விதமாக எங்களை மட்டும் கரம் எடுத்து வளர்த்து கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இருக்கிறாராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எபினேசர் 2025 ஆண்டைக்கான செய்து ஜீவனதை கர்த்தர் எப்போ அந்த 8வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கிருபையாக காண செய்யுங்களே. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவுக்காக, அன்பிற்காக நமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபப்பா. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவஸ்தப்படி கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை பதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கர்த்தாவை தாங்கி எங்களை ஏந்தி சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. கடந்த அந்த பாரியத்திலே ஒருமை செய்து திரும்பி பார்க்கும்பொழுது கர்த்தாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கர்த்தாவே, நீங்கள் செய்த மகத்தான கிருபைகளுக்காக, அப்பா, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் ஒரு விசை எங்களை தாழ்மையாக ஒன்று பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாருக்கும் மீது எல்லாவற்றையும் கிருபையாக எங்களுக்கு மன்னித்து இந்த பரிசுத்தத்தில் நாங்கள் ஒவ்வொருவரை கழுவி கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நாமத்தில் கர்த்தாவே எங்களை சுத்திக்கிற ராஜா. ஆவியானவரே, இப்போ இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே நீங்களோடு கூட இடைபெடுங்கப்பா. இந்த சிறுவர் ஞாயிறை கர்த்தாவே நீங்கள் வந்து ஆசீர்வதித்து தாங்க ராஜா. பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், அப்பா, சிறுவர்கள் செய்கிற அப்பா எல்லா விதமான ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தாவே, அப்பா, உம்முடைய நாமம் மையப்பட எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, சகலத்தையும் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி, கனா, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாமாலை 238வது பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 238. இயேசு என்ற நேசரை கண்டேன் வேதன் உள்ள பாடலை உற்சாகமாக பாடுவோம். Mocha
மாலை 6 ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருடைய தொழுதலர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து மயில கழுவோம். நீங்கள் உங்கள் சரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இடந்து போக தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகனாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குமான இருதயத்தின் புறக்கணியீர். வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தாப்படத்திற்கு போய், தாப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே, இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுவது நான் பார்த்திறன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் மாறி கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்புதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ, அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனங்கள் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லிடப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அங்கே போயிட்டு இந்த பொதுவான பாவரிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள இருக்குள்ள பிதாவே, தப்பை போன ஆடுகளைப் போல நம்மளுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தக்கவரை செய்யாமல் செய்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு மூலமாய் மனதில் குறித்த வாக்கு திருத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பு இங்கே அறிக்கிற எங்களை பொறுமையாயிரும். பார்த்து துக்கப்பட்ட எங்களை சீர்படுத்தோம். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தேர்ந்தெடுத்தவர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லோ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் தூக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தன்னை படைவெடுக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலையும் தன்னை பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஜெபம் பண்ண கடவும். பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினாலே ஆமென். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யப்படுவதாக, முடிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்னைகளை பார்த்தீங்க நினைத்தாரும் விதமாக குற்றத்தை மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். பிரேசிக்க பண்ணாமல் தீமை அடித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மையும் என்னைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தல்லோ, அப்பொழுது எங்கள் வாய் முடைப்புகளை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவையோ.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். பாடி நம்முடைய உண்மையை சகிதமல்ல கடவோவாருங்கள். மூலமாக வந்து சங்கீதம் பெற்று பாட கடவோ. கதிரை மகா தேவனோ எல்லா தேவனுக்கும் மகாராஜனோ மாயேரோ கீரா பூமிகையில் ஏறோக்கிறது பரமவீரங்களோ அவருடையவைகள் சம்தொடரு அவரது உண்டாக்கினார். வெட்டாந்திரையோ அவனை கர ஒரு வாக்கேற்று நம்ம நட்சத்திரக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து உலகப்பட கடவோ வாருங்கள். அவர் நம்முடைய தேவ நாவர் மேய்ச்சிகளோ அவர் கைகளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் வளர்ந்து கூப்பிடும் போதும் சொல் நடந்தது போல உலகத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்குக்காக என்னை சோதித்து என்னை பரிசு பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். ஆரோசித்து வழிமுறைகளோ என்னை விளையாடுகள் என்றும் சொல்லி என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 63 முதல் 8 வசனங்கள். Responsive reading is taken from Psalm 63 verses 1 to 8. சங்கீதம் 63 முதல் 8 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கல உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது.
சபையாருக்கும் இப்போது பாடங்களை நான் வாசிக்க கேட்போம். The first Bible reading is taken from Judges chapter 13 verse 8 to 14. I repeat, Judges 13 verse 8 to 14. Then Mona prayed to the Lord, "O Lord, I beg you, let the man of God you sent to us come again to teach us how to bring up the boy who is to be born." God heard Mona, and the angel of the God come again to the woman while she was out in the field. But her husband Mona was not with her. The woman hurried to tell her husband, "He is here, the man who appeared to me the other day." The Mana got up and followed his wife. When he came to the man, he said, "Are you the one who talked to my wife?" "I am," he said. So Mana asked him, When your words are fulfilled, what is to be the rule for the boy's life and the work?" The angel of the Lord answered, "Your wife must do all that I have told her. She must not eat anything that comes from the grapevine, or nor drink any wine of other fermented drink, nor eat anything unclean. She must do everything I have commanded her." Here is the first Bible reading. Amen. The second Bible reading is taken from Proverbs chapter 22 verses 6 from 15. I repeat, Proverbs chapter 22 verses 6 from 15. On the way they should go, and even when they are old, they will not return from it. The rich rule over the poor, and the borrower is slave to the lender. Whoever sow injustice reap calamity, and the road they dwelled in folly will the broken. The generous will themselves be blessed, for they share their food with the poor. Drive out the mocker, and out goes strife. Quarrel and insult are ended. One who loves a pure heart and who speak with grace will have the king for a friend. The eye of the Lord keep watches over the knowledge, but the first and the word of the unfaithful. The sluggard say, "There's a lion outside. I will be killed in the public square." The mouth of the adulterous woman is a deep pit. A man who is under the Lord falls into it. Folly is bound up in the heart of a child, but the rod of discipline will drive it far away. The second Bible reading is in. Amen. நாம் 100வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 100 நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மேய்ச்சலை கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். அவர் நம் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் பிரகாரங்கள் பிரவேசித்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சதா காலங்களிலோ மகிமையுள்ளதாக. ஆமென்.
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நமது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கனவு பந்து பாடுபட்டு சிறு அறைந்து மறைத்து அடக்கப்பட்டு பாதாளத்தினார் 3 நாள் மறித்து எழுந்திருந்தார். பரந்த கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலபாசி வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு மனிதன் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளிக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைகளை பதைகளை தாரும் விருதுமாக நாம் மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியோ. சொல்லி பண்ணாமல் தீமர்சித்துக் கொள்ளோ. ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்சியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. சுந்தரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பரபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையோ. திருத்துவ திருநாளுக்கு பின் ஒரு 8ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணைகளை நடத்த வருகிற தேவனே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி நன்மையானவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அள்ளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். சமாதானத்துக்கு சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரன் வேக சிந்து விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை செய்வதே சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாராய் நாங்கள் எந்த விரோதடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்க முடியாக எங்கள் சத்துக்கு செய்கிற எல்லா படத்திலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதி அளிக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுநர் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காவும் சபையாருக்கு சொல்லிய சுருக்க ஜெபம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இரத்திச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளுக்கு உத்தம பிரியமுள்ள நடக்கும்படி ஆசீர்வாதமாக பணி அவர்கள் மேல் போயாமல் பெய்ய செய்தலும் கர்த்தாவே, காரிக்கத்திர மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டலோ. அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜெனாயா தனது பிறந்தநாளை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடுகிறார். திருச்சபின் சார்பாக மகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்கரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பிறந்தநாளை கொண்டிருக்கிற மகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்த்திக்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இப்போதும் கர்த்தாவே, இந்த வாரத்திலே தனது பிறந்த நாளை கொண்டிருக்கிற ஜனாவையாவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, கடந்த வந்த பாதை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் மகளோடு கூட இருந்து கர்த்தாவே இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்து அப்பா நீங்கள் ஒரு புதிய ஆண்டை கர்த்தாவே நீங்கள் கொடுக்கிறீங்க ராஜா. அப்பா இந்த வருஷத்தை நன்மையான கிருபையை முடி சூட்டுகிற தேவன், இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே மகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் கொடுங்கப்பா. நிச்சயம் வாக்குத்தத்தபடி கர்த்தாவே நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பேன் என்று சொன்ன தேவன், மகளை கர்த்தாவே நீங்கள் கர்த்தாவே கரத்திலே வைத்து நடத்தி
நடத்தி உயர்த்தி கத்தாவை மகிழ்வதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தா, ஒவ்வொரு நாளும் மலோடு கூட நீங்கள் இருந்த கத்தாவை போக்கிற வரத்திலும் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் இப்படி பாதுகாக்குங்கிற மலோடு கூட இருந்து நடத்துவதற்காக நன்றி ராஜா. படிக்கிற பாருங்களே கத்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஞானத்தின பிள்ளையை நிரப்புங்க, வழிநடத்துங்கப்பா. சகலத்தையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கனா மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இன்னும் ஒரு அறிவிப்பு. சகோதரர் அற்பராஜ் அவர்களின் நினைவாக 1ஆம் ஆண்டு நிறைவு நன்றி செலுத்தும் ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, அதாவது வருகிற புதன்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு பாண்டப்பிலுள்ள அவரது இல்லத்தில் வைத்து நடைபெறும். யாவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் சில்ட்ரன் ப்ரோக்ராம். Psalms 128. Blessed all who fears the Lord, who walk in obedience to Him. You will eat the fruit of your labor. Blessing and prosperity will be your wife will eat. Your wife will like the fruitful vine within your house. Your children will like be olive shoots round your table. Yes, this is blessing to the man who fears the Lord. May the Lord bless you from His Zion, from Zion. May you see the Israel you live to see your children's children. Peace of Israel. Amen. Amen. கர்த்தர் என் வாய்ப்பட அடிக்கிறார்.
தோல்வியோடு அவர் என் ஆட்டுவார். அவர் என்னை புல்லுள்ள இறாரேன் மேய்த்த அம்மாள் கட்ட நிலரேன் கொண்டு போய் வருகிறார். அவர் என் ஆட்டமாவை தேய்த்து தம்மோடி நவோட்டி நின்றுட்டோ என்னை நீதியம்பாடுகளை நடத்துகிறார். ஆமென். சங்கீதம் 24 1 2 3. ஆமென். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியும் வாழுங்கள். கர்த்தரை தேவனான்றீங்கள். நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாமும் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் நாடுகளாக இருக்கிறோம். அவருடைய வாசல்களில் துதியோடும் பிரகார புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை சோத்திரியுங்கள். கர்த்தர் அல்லவர், அவர் என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறை உள்ளது. அவருடைய நம்மளுக்கு ஆமென். Psalms 23. The Lord is my shepherd, that I shall not want. He leads me beside quiet waters. He makes me lie down in green pastures. He refreshes my soul. He guides me along the right path for his name's sake. Even though I walk through the valley of death, I shall fear no evil. For he is with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and love shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. Amen. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor seats of the scornful. But his delight is in the law of the Lord. In his law he meditates day and night. He shall be like a tree planted by the rivers of water. It brings its fruit and its fruits in its season. Its leaf also shall not wither. Whatever he does shall prosper. The ungodly are not so, but like the chaff which the wind drives away. Therefore the ungodly shall not stand in the judgment, nor sinners, nor in the congregation of the righteousness. For the Lord knows the way to righteousness, but the way to ungodly shall perish. Psalms 1. Blessed is the one who does not walk in the path of sinners, wicked, and sit in the seat of the mocker, but who delight in the law of the Lord, and on its law he meditates day and night. They are like tree planted by a stream of water, which yields its fruit in season, and whose fruit does not wither. Whatever they do prosper. Not so the wicked, they are like chaff that the wind blow away. Therefore the wicked will not stand in the judgment of righteousness, nor sinner in the assembly of the righteous. For the Lord watches over the way of the righteous, and the way of the wicked will lead to destruction. Amen. Psalms 23. The Lord is my shepherd, I shall not be in want. He maketh me to lie down in green pasture. He leads me beside the quiet water. He restores my soul. He guides me in the path of righteousness for his name's sake. Even though I walk through the valley of shadow of death, I will fear no evil. For you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the houses of Lord forever. Thank you. யாரென்று சொன்ன பக்கப்போடனே சண்டே ஸ்கூலுக்கு தான்
இயேசுடைய செல்ல பிள்ளையானே முற்றிலும் அனுபவ முறை நீ வழியா கூட வாரியா எஸ்ஸனுக்கு ஒன்று தோழியா யார் நன்னை சொன்ன பக்க போனதே சண்டே ஸ்கூலுக்கு போக போனதே எஸ்ஸுடைய செல்ல பிள்ளையானே முற்றிலும் அனுபவ முறை நீ வாரியா கூட வாரியா எஸ்ஸனுக்கு ஒன்று தாரியா யார் நன்னை சொன்ன பக்க போனதே சண்டே ஸ்கூலுக்கு போக போனதே யார் நன்னை சொன்ன பக்க போனதே சண்டே ஸ்கூலுக்கு போக போனதே. சிறுவர்கள் நன்றாக பண்ணீர்கள். இந்த முதல் டான்ஸு, அப்புறம் ஒவ்வொரு வசனம் சொன்னது, கடைசியில் ஜாய்ஸ்னுடைய சாங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட் பீரியடில் இவ்வளோ இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க. காட் பிளஸ் யூ ஆல். விசேஷமாக சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளரணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அதுமாதிரி நான் ஒன்று ஞாபகம் இருக்கா, 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்தேன். டெய்லி ரீடிங், பைபிள் ரீடிங். யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி டேட் என்ன, அந்த டேட்டை எடுங்க, இன்னிலிருந்து ஆரம்பிங்க. ஓகே, 10th ஆகஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிங்க. டிசம்பர் எண்டில், இயர் எண்டில் அகெயின் ஐ வில் செக். ஓகே, ஐ வில் கிவ் யூ a prize those who complete. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பாக நான் பாவமாலை 237வது பாவமாலையை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 237. இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணை துடைப்பார், மார்பில் சேர்த்தனைத்து பயம் நீக்குவார் என்ற பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். Deva
நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்க்கா கோடான கொண்டு நன்றி ராஜா. இந்த ஆராய்ந்து துவக்க முடியும் மட்டும் கத்தாவே ஆவினோடு நீங்கள் எல்லோடு கூட இடைப்பட்டீங்கப்பா, நன்றி ராஜா. அவருடைய பாட்டிலையும் கத்தாவே நீங்கள் கத்தாவே பிள்ளைகளோடு கூட இருந்தீங்க, நன்றி ராஜா. கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே உங்களுடைய ஜீவன வளமில்ல வார்த்தை சொல்ல கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இப்போ கத்தாவே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நிற்கிறோம் ராஜா. கத்தாவே நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு அப்பா என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகள் மட்டும் கத்தாவே மகனை கத்தாவை மறைத்து நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபைக்கு நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் ராஜா அப்பா சிறுவர் ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு கொடுத்த அருமையான அப்பா செல்வங்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றிப்பா. அப்பா அவர்களுடைய வசனம் சொல்லுதல், அப்பா அவர்களுடைய பாடல்கள் நடனங்களை கேட்கும்போது எங்கள் உள்ளம் மகிழுகிறதுப்பா. ஆண்டவரே, நீங்கள் படைத்த அப்பா நீங்கள் உருவாக்கின நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. ஞானத்திலும் வளர்த்திலும் அவர்கள் பெருகத்தக்கதான கிருபையை கொடுங்க. இப்பொழுதும் அவர்களுக்குள்ளான அந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க. இந்த மன்னா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா என்னை தாழ்த்தி முற்றிலுமாக வெறுமையாக்குகிறேன், நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாள் தினத்திலும் உங்கள் மத்தியில் நின்று சிறுவர் ஞாயிறை ஆசரிக்கிற உங்கள் மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்த அருமையான ரெவரண்ட் கிளீட்டஸ் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாள் ஒரு சிறுவர் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் அழகாக பாட்டு படித்தார்கள், வசனத்தை சொன்னார்கள், நடனம் ஆடினார்கள். அதை எல்லாவற்றையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிறிய திருச்சபையாக இருந்து சிறு பிள்ளைகளை அருமையாக நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து அவ்வளவு அழகாக நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். அதை எண்ணி பார்க்கும்போது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக அவர் பெருக பண்ணுவாராக. இந்த நாள் எம்டிசிஎம் ஞாயிறாகவும் நாம் ஆசரிக்கிறோம். அதாவது எம்டிசிஎம் 2001 ஆண்டு தொடங்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் பலவிதமான ஊழியங்கள், விபிஎஸ், சண்டே ஸ்கூல், இன்னும் கிளப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லப்படுகிறது, இன்னும் நிறைய ஊழியங்கள் அடங்கி எம்டிசிஎம் சிறுவர்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை நான் தாழ்மையுடன் கேட்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 127 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனாம். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற ஒரு பலன். பிரியமானவர்களே, பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் முறுமுறுக்கக்கூடாது.
ஐயோ எனக்கு ஏன் இந்த பிள்ளை பிறந்திருக்கு, ஏன் எனக்கு சொல் பேச்சு கேட்காத பிள்ளை பிறந்திருக்கு, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படி என்று நாம் ஒரு நாளும் பிள்ளைகளை குறித்து முறுமுறுக்கிறவர்களாகவோ கவலைப்படுகிறவர்களாகவோ அவர்களை குறித்து நாம் அதாவது ஆண்டவர் ஏன் இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் பிள்ளைகளை குறித்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பார்த்தோமானால் எத்தனையோ பேருக்கு ஒரு பிள்ளை இருக்காதா, ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதா அப்படின்ட்டு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஏராளம். ஆஸ்பத்திரி வாசலில் இன்னும் எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ மருத்துவமனை சிகிச்சைகள், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா அப்படின்று ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்க மாட்டாரா என்று தவிக்கிற பிள்ளைகள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நமக்கு தந்த செல்வத்தை, நமக்கு தந்த அந்த பொக்கிஷத்தை, பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளையை தந்திருக்கிறீரே, இதை உமக்கென்று வளர்த்திட எனக்கு கிருபையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சரி, கர்ப்பத்தின் கனி இருந்தால்தான் ஆசீர்வாதமா? இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லையா? ஏசாயா 51:54 இப்படியாக சொல்லுகிறது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு அப்படின்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதாவது கர்ப்பத்தின் கனி இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். சிலருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் போகும். அது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நோக்கம், சித்தம் இருக்கலாம். அந்த குறைவின் மத்தியிலும் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஏற்ற வேளையிலும் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கவும் வல்லமை உள்ள ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். மலடியை அவர் சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார் என்றும் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சரி, அடுத்தது ஆதியாகமும் 33வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவன், யாரு? யாக்கோபு, தேவன் உமது அடியானுக்கு அருளிய பிள்ளைகள் என்றான். யாக்கோபு ஏசாவினிடத்தில் சொல்லுகிறான், இது உமது அடியானுக்கு அருளிய, தேவன் அருளிய பிள்ளைகள் அப்படி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்திலே யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கும் போது இதெல்லாம் யார் என்று ஏசா கேட்கும் போது யாக்கோபு ஒரு அழகாக சொல்லுகிறார், தேவன் உமது அடியானுக்கு அருளிய பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அப்படி என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், சிலர் கேட்பார்கள், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு 2 பிள்ளை இருக்கு. அப்படி அல்ல, கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஈவாக இரக்கமாக ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் அப்படி என்று நாம் சொல்ல பழக வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, கர்த்தர் எனக்கு ஈவாக கொடுத்த பிள்ளை என்று அப்படி சொல்ல பழக வேண்டும் என்று இந்த வசனம் அருமையாக போதிக்கிறதாக காணப்படுகிறது. பிள்ளையை நாம் எதற்காக வளர்த்திட வேண்டும் அப்படி என்று பார்த்தோமானால், யாத்திராகமம் 2:9 இப்படியாக சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தை மோசே ஜலத்தினின்று எடுத்து அதை சொந்த தாயிடமே ஒப்படைத்து, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திடு என்று கேட்கிறார். மோசையை ஜலத்தினின்று எடுத்து சொந்த தாயிட்டே கொடுத்து எனக்கென்று வளர்த்திடு. அதே மாதிரி தான் இன்றும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், சொல்லுகிறார், இந்த பிள்ளையை நான் உனக்கென்று கொடுத்திருக்கிறேன். எதற்கு கொடுத்திருக்கிறேன்? நீ எனக்கென்று வளர்த்திடு, நீ எனக்கென்று இந்த பிள்ளையை வளர்த்திட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமக்கு பிள்ளை பிறந்து விட்டது, இது நமக்கு தான் சொந்தம், எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கும் அப்படி என்று எதிர்பார்க்க முடியாது. அதாவது பெண் பிள்ளை என்றால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே நம் திருமணம் செய்து கொடுப்போம். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் திருமணம் செய்து கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது.
ஆகவே இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், அதை நாம் தேவனுக்கென்று வளர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் பிள்ளைகளுடைய தலையில் கை வைத்து ஜெபம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து, ஆண்டவரே எனக்கென்று நீங்கள் கொடுத்த பிள்ளைப்பா, இதை நான் உமக்கென்று வளர்த்திட எனக்கு ஞானத்தை தாங்க, கிருபைகளை தாங்க, அப்படி என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்புக்காக, அவர்களுடைய நல்ல ஒரு வளர்ச்சிக்காக நாம் நல்ல ஜெபித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ப்பது என்று பார்ப்போமானால், முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி என்று அதாவது நாம் படித்த அந்த நியாயாதிபதிகள் அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பிள்ளை வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு தான் ஐயோ என் பிள்ளை இப்படி துன்மார்க்கமாக நடக்குது அப்படின்ட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இல்லை, பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நாம் கண்ணும் கருத்துமாக அவர்களை நாம் கர்த்தருக்கென்று ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை குறித்த அறிவிலும் நாம் வளர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நியாயாதிபதிகள் 13:8 எப்படியாக சொல்லுகிறது? வாசிங்க யாராவது. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்கு போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக அப்படி என்று மனோவா வந்து வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் மனோவாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அதாவது உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அதை நீ நசரனாக வளர்க்க வேண்டும், பெலிஸ்தரின் கையில் இருந்து அவன் விடுதலையாக்குவான், அப்படி என்று நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள் அந்த சிம்சோனை குறித்து இருந்தது. ஆகவே அவர்களுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாததினால் ஆண்டவர் தேவதூதன் தரிசனம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் பிள்ளையை குறித்து நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவரே, பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படி என்று கேட்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, நாமும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே கேட்கணும். ஆண்டவரே, பிள்ளையை எப்படி நாங்கள் வளர்க்கணும், எப்படி நடத்தணும், உமக்குள்ளாக எப்படி என்ன செய்யணும் அப்படின்ட்டு நாம் கேட்டு விசாரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்பி நாம் வளர்க்கிற ஒரு நல்ல தாயாக, தகப்பனாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதே மாதிரி நியாயாதிபதிகள் 13:12 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்றும் கேட்கிறான். பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும்? வளர்த்தால் மட்டும் போதாது, நடத்தை முக்கியம். நாம் பிள்ளையை வளர்த்து விடலாம், பிள்ளையை நல்ல சாப்பாடு கொடுத்து கொள்ளுண்டு நல்ல புஷ்டியாய் வளர்த்து விடலாம். ஆனால் பிள்ளையை நடத்த வேண்டிய காரியமும் இருக்கிறது. அதை ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். அதாவது பிள்ளையை நான் எப்படி நடத்தணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, நீ இப்படி தீட்டானது எதுவும் தொடக்கூடாது அப்படின்று பரிசுத்தத்தை குறித்து எச்சரிக்கிறவராக இருக்கிறார். பிள்ளையை நாம் எப்படி நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று அவன் கேட்கும் போது ஆண்டவர் அப்படி பதிலளிக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, முதலாவது அவருக்கு என்னதான், அதாவது அவங்க ஒரு சரியான பாதையில், அதாவது தாய் தகப்பன் எப்படி இருக்குமோ அதுதான் பிள்ளை பின்பற்றும். அதற்காக தான் ஆண்டவர் அவன் கேட்கிறான். ஆண்டவர் அந்த உத்தரவை சொல்லுகிறார். சரி ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை அவன் விலக்கி அந்த நாட்களிலே காணப்படுகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்னொன்று, நம் அருமை இரட்சகர் வாழ்ந்த காலத்திலே சீஷர்கள், அதாவது பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வரும்போது சீஷர்கள் அதட்டினார்கள். அப்பொழுது இயேசு பிள்ளைகளை அரவணைத்து பிள்ளைகளை பிரதிபலித்து நாமும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும், பிள்ளைகளும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவார்கள். பிரியமானவர்களே, வீட்டில் ஜெபம் செய்வது ரொம்ப முக்கியம். குடும்ப ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துக்கு முயற்சி பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது குடும்பமாக ஒன்று கூடி கைத்தட்டி ஆண்டவரை பாட்டு பாடி ஒரு சின்ன ஒரு வேத வசனத்தை வாசித்து ஒரு நாள் ஒருத்தர் ஜெபிக்கிறவர்களாக அப்படின்ட்டு இது ஒரு குட்டி மோட்சம். ஆகவே அந்த குடும்ப ஜெபத்தை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பிரியமானவர்களே, குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம்.
நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன செய்வார்கள்னா பிள்ளைகளை வந்து சர்ச்சுக்கு போ, பைபிள் படி, நீ ப்ரேயர் பண்ணு அப்படி என்று சொல்லி அவர்களை அதட்டுவார்கள், திட்டுவார்கள். நீ பண்ணு அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் பிள்ளைகள் மத்தியிலே நம்ம செய்தோன்னா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக அதை பின்பற்றி எங்கள் தகப்பன் செய்கிறா, எங்கள் அம்மா செய்கிறா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு நல்ல ஒரு சுபாவம் உண்டாகும். பிரியமானவர்களை, இதை எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்து பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 6:4 வாசிங்க. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சை, அதாவது பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம், ஒரு நடுக்கம் அப்படி இருக்கணும். பிரியமானவர்களே, சில பிள்ளைகள் வந்து அம்மாவுக்கு பயப்படுவாங்க, சில பிள்ளைகள் அப்பாவுக்கு பயப்படுவாங்க, சில பிள்ளைகள் 2 பேருக்குமே பயப்பட மாட்டாங்க. இப்படி பிள்ளைகளிடத்திலே ஒரு வித்தியாசமான சுபாவங்கள் உண்டு. சில பிள்ளைகள் வந்து நான் அப்பாவை மாதிரி, நான் அம்மாவை மாதிரி, சில பிள்ளைகள் அப்படி சொல்வது உண்டு. ஆனால் அதாவது என்ன சொல்ல வாருன்னா, கர்த்தருக்கேற்ற பயம். பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படுகிறத விட கர்த்தருக்கு பயப்பட்டுச்சுன்னா நல்ல வழியில் நடக்கும். அதாவது நம்ம இல்லாத சமயத்திலே, நம்ம பார்க்கிற சமயத்திலே பிள்ளைகள் வந்து சில தவறுகள் செய்யாது. எங்கள் அப்பா இருக்காரு, ஆகவே நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அம்மா கண்டிப்பாங்க, அப்பா கண்டிப்பாங்க, நான் செய்யக்கூடாது என்பதை யோசிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, தம்பி, மகனே, நீ இந்த தவறை செய்யக்கூடாது, ஏனென்றால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் பார்க்கல, நான் பார்க்கறத விட தேவன் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னையும் என்னையும் படைத்த நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஆகவே நீ இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது, நான் இல்லாத சமயிலையும் செய்யக்கூடாது அப்படி என்று நமக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருந்தால் பிள்ளைகள் தவறு செய்ய யோசிக்கும், கவனமாக நடக்கும். பிரியமானவர்களே, கவனமாக நடக்கும். கர்த்தருக்கேற்ற சிட்சையில் கர்த்தருக்கு அதிகமாக பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அந்தரங்க வாழ்க்கையிலே தீட்டான காரியம் பிரவேசிக்காது. அந்தரங்க காரியம் சுத்தமாக இருக்கும். பிள்ளைகள் ஞானத்திலும் வளர்த்தியும் இன்னும் அதிகமாக பெருகி ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழுவார்கள். பிரியமானவர்களே, இதை எப்போதும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, பிள்ளைகள் இந்த காலத்திலே அதிகமாக மொபைல், இன்டர்நெட்டு, ஃபோனு இப்படி என்று நாம் பழக்கக்கூடாது. சிலர் வந்து மொபைல் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க, செல்ஃபோனு, டிவி இல்லைன்னா இருக்க மாட்டாங்க, காட்டும் அப்படி என்று பழக்கக்கூடாது. இதை ஆரம்பத்தில் பழக்கணும்னா பின்னாட்களில் நாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகவே ஆரம்பத்திலேயே இதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் அதாவது சேட்டை பண்ணுது, என்ன செய்ய, டக்குன்னு ஃபோனை கொடுப்போம் அப்படின்ட்டு இல்லை. பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காரியங்களை அதை வித்தியாசமான டைரக்ஷனில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. ஃபோனை கொடுத்து பிள்ளைகளை அதுக்கு அடிமையாக்குறத விட சில நல்ல ஒரு காரியங்கள் பழக்குவித்து அதற்கு அடிமையாக்கி அப்படி கொண்டுட்டு வரும்போது பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ பழகி கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஃபோன் சில காரியங்களுக்கு தேவை தான், எந்த நேரத்தில் தேவையோ, எப்படி தேவையோ அதை சரியான முறையிலே, சரியான பக்குவமான நேரத்திலே அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று நாம் இன்றைய சமுதாயத்திலே பார்க்கிறதினாலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, பிள்ளை தவறு செய்யும் போது கண்டிக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:15 வாசிங்க. பிள்ளையில நெஞ்சில் மதியினம் முட்டி இருக்குமா, அவனுடைய அது வந்து அவனை தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும், அவனை விட்டு அகற்றும். நீதிமொழிகள் 23:13-14 வாசிங்க.
ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நம்ம கண்டிச்சாதான் இருக்கும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நல்லது தான், நாம் கண்டித்து வழி நடத்தணும். கண்டிப்பை விட நம்முடைய அன்புக்கு பிள்ளைகள் கட்டுப்படுச்சுன்னா அது ரொம்ப நல்லது, சிறந்தது. கம்பை எடுத்து அடிக்கிறதை காட்டிலும் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்கும்போது அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்படியாக பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுபாவமும் வேறுபட்டது. சில பிள்ளைகளை பிறம்பு எடுத்தாதான் அது கண்ட்ரோலுக்கு வரும், சில பிள்ளைகளை திட்டினால்தான் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஆனால் சில பிள்ளைகள் இடத்துல பாசமாக சொல்லும்போது ஐயா இப்படி பண்ணாத, அம்மா இப்படி பண்ணாதன்னு சொல்லும்போது அது தன்னால் கண்ட்ரோலுக்கு வரும் பிரியமானவர்களை. இப்படியாக அதாவது பாசத்துக்கு பிள்ளைகளை அடிமையாக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு செயலாக காணப்படும். நீங்கள் பிள்ளைகளை அடிக்கும்போது கண்ணா பின்னாடி எல்லா இடத்துலையும் அடிச்சிடக்கூடாது, முட்டு கீழே பார்த்து தான் அடிக்கணும், சரியா? முட்டு கீழே பார்த்து தான் அடிக்கணும். ஏன்னா தேவன் தந்த பிள்ளைகள், அதை கவனமாக நாம் வழி நடத்த வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் இந்த சில பிள்ளைகள் ரொம்ப இதாக இருப்பாங்க, சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு, அம்மா அடிச்சிட்டாரு, அடியே வாங்காமலும் இருக்கக்கூடாது. ஏன்னா பிற்நாட்களிலே எதுவுமே, அதாவது பிள்ளைகள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் யாரும் திட்டுனா அடித்தா கூட டக்குன்னு சூசைடு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வழியிலையும் நாம் நடத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே பிள்ளைகளே ஒரு சரியான ஒரு பக்குவத்திலே ஆண்டவரிடத்தில் அந்த ஆலோசனையை கேளுங்க. இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் காத்திருந்து என் பிள்ளையினுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது அதை தெளிவாக புரிந்து கொண்டு நாம் அவர்களை நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. பிள்ளைகளை சரியான முறையிலே நடத்த வேண்டும். பெரியவங்க முன்னாடி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுங்க. பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, நல்ல மதிப்பிற்குரிய வார்த்தைகளை பேசி அவர்களை மரியாதைக்குரியவர்களாக நடத்தும். இப்படி ஒரு நல்ல ஒழுக்கமான பழக்கங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து நடத்தும் போது அது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. ஒரு பெரிய ஆஃபீஸர் தன்னுடைய அனுபவத்தை இப்படியாக பகிர்ந்து கொண்டார். நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா செய்த ஒரு நல்ல காரியம்தான். அவர்கள் ஆரம்பத்தில் என்னை கண்டிக்கும் போது, உணர்த்தும் போது, என்னை திட்டும் போது, பிறப்பினால் அடிக்கும் போது எனக்கு ஏயா இப்படி ஒரு அப்பா அம்மா அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நான் யோசித்து பார்க்கேன், அன்னைக்கு அவர்கள் அடிக்க போய் தானே நான் இவ்வளோ நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படி என்று ஒரு ஆஃபீஸர் இப்படியாக பகிர்ந்து கொண்டார். அந்த அளவுக்கு பிரம்பு திருத்துகிறதாகவும் காணப்படுகிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதிகமாக பாசத்தை ஊட்டியும் நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வாலிபனுடைய அனுபவம் இப்படியாக இருந்துச்சு. நான் கெட்டு போனதே எங்கள் அம்மாவனால தான். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நல்லா கண்டித்து, அதாவது ஸ்கூலுக்கு போகலைன்னா, பைபிள் படிக்கலைன்னா, வேதத்தை வாசிக்கலை, ப்ரேயர் பண்ணலைன்னா நல்லா திட்டுவார், நல்லா கண்டித்து என்னை வளர்ப்பார். ஆனால் அம்மா என்னை அப்பா அடிக்கும் போதெல்லாம் முன்னால் போய் நின்றுட்டு, குறுக்க நின்றுட்டு நிறையா காரியங்கள் அப்படி செஞ்சு என்னை அப்பா அடிக்க விடாமல் சரியாக திருத்த விடாமல் பண்ணது எங்கள் அம்மா தான். நிறைய காரியங்கள், சினிமாவுக்கு காசு கொடுத்து அனுப்புறதே எங்கள் அம்மா தான். அப்படிலாம் சொல்லி அந்த அளவுக்கு பிள்ளையை கெடுத்து விட்டார்கள். அதாவது பிள்ளையை நன்றாக வாழ வைப்பதற்கு நம்முடைய கருத்தில் தான் ஒரு இது இருக்குது. அவர்கள் கெட்டு போகிறதுக்கும் நம்ம தான் அது வழி வகுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே ஞானத்தோடு இதில் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய கண்டிப்பும் வேணும், தாயினுடைய அரவணைப்பும் வேணும். ரெண்டுமே சரிசமமாக பேலன்ஸாக இருக்கும்போது அந்த பிள்ளை நன்றாக வளர்கிறவர்களாக காணப்படுவார்கள் பிரியமானவர்களே. என்னெல்லாம் பார்த்தோம்? முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக. பிள்ளையை சரியாய் நடத்த வேண்டும். பிள்ளை தவறு செய்யும் போது அதை கவனமாய் கண்டிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் நாம் ஜெபித்தால், அவர்களுக்கு மாத்திரம் நாம் ஜெபித்தால் போதுமா? இல்லை. நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். யங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான். அந்த பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவரை கண்டு கொள்ளணுமே, அவர்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுமே. இந்த பாரம் கரிசனையோடு நாம் ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அனாதையாக இருக்கிறார்கள். இன்னும் திக்கற்ற தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஏராளம், தாய் இல்லாத பிள்ளைகள் ஏராளம்.
இன்னும் ஒடுக்கப்பட்டவர்கள், இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னும் பிள்ளைகளுடைய நிறைய காரியங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நிறைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னும் நிறைய வன்கொடுமைகளும் பிள்ளைகளுக்கு எதிராக பெருகி கொண்டே இருக்கிறது. கிட்னாப், அப்படி நிறைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு பலாத்காரம், இப்படி சிறு பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசானவன் குறிவைத்து நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இப்படியாக மற்ற பிள்ளைகள் மீதும் நாம் அன்பும் கரிசனையும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்றால் மற்ற பிள்ளைகள் மீதும் நான் ஒரு அன்பும் கரிசனையோடு அவர்களுக்காக, தேசத்துக்காக, தேசத்தினுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்கள் இடத்துல நீங்கள் பேசுனீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் தகப்பனே, பிள்ளையை எப்படி வளர்க்க வேணும், நடத்தணும் ஆண்டவரே, என்னெல்லாம் காரியங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தீங்களோ அதன்படி நாங்கள் செயல்பட, நடத்த, வளர்க்க, உமக்கென்று அவர்களை அப்பா கனி கொடுக்கிறவர்களாக, உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக நான் அவர்களை மாற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைவார்களாக. எந்த குறைவுகளும் பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க, நல்ல உண்மை குறித்த ஒரு தெய்வ பயத்தை கொடுங்க. எந்த ஒரு இடத்திலும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு நல்ல படிக்கத்தக்கதான ஞானத்தையும் சுகத்தையும் வெளியிலே நல்ல ஒரு பாதுகாப்பையும் பெற்றோருடைய அரவணைப்பையும் கொடுத்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி சமுதாயத்திலே உயர்ந்த இடத்திலே நீங்கள் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.